360 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். கோடிக்கணக்கில் விளம்பரப்படுத்தி கலப்படமான ஒரு பொருட்களை மக்கள் மத்தியில விற்ற பதஞ்சலி நிறுவனம். இந்த நிறுவனம் குறித்த வழக்கு ஒண்ணு உச்சநீதிமன்றத்துல நடந்துட்டு இருந்தது. இந்த வழக்குல இப்ப சமீபத்துல தீர்ப்பு வந்திருக்கு. இதுல உச்சநீதிமன்றம் ஒரு பெரிய அபராத தொகைன்னு சொல்லி 1 லட்சம் ரூபாயை பதஞ்சலி நிறுவனத்திற்கு அபராதமா விதிச்சிருக்காங்க. இந்த வழக்குடைய பின்னணி என்ன, இதற்கு பின்பு நடந்திருக்கக்கூடிய, அதாவது இந்த பெரிய அபராத தொகைக்கு பின்னாடி நடந்திருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்றது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்தியாவுடைய ஒரு முன்னணி தயாரிப்பு நிறுவனம், அதாவது ஆயுர்வேத தயாரிப்பு நிறுவனமா இருக்கக்கூடியவங்க தான் அந்த பதஞ்சலி நிறுவனம். இந்த பதஞ்சலி நிறுவன பொருட்கள்ல நிறைய கலப்படம் இருக்கு, இந்த பொருளோட உண்மை தன்மையில சில மாறுபாடுகள் இருக்கு, தரத்தை எட்டுவதுல குறைபாடு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இது குறித்த வழக்கு 2020 இருந்து நடந்துட்டு இருக்கு. இந்த வழக்கோட பின்னணி குறித்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வழக்கோட தொடர்ச்சியை நம்ம பேச முடியும். என்னன்னா 2020ஆம் ஆண்டு உணவு பாதுகாப்பு அதிகாரி, அதாவது உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு அதிகாரியான திலீப் ஜெயின் அப்படின்ற அந்த ஆபீசர், ஃபுட் ஆபீசர் பீத்தோராகர் அப்படின்ற பகுதிகளில் கடைகள்ல ஆய்வு பண்ண வர்றாரு. வழக்கம் போல நம்ம ஃபுட் ஆபீசர் எல்லாம் கடை தெருவுகள்ல போய் அங்க இருக்கக்கூடிய பொருட்களோட தரம் குறித்து ஆய்வு செய்யறது வழக்கம். அதே போல இந்த திலீப் ஜெயின் ஃபுட் ஆபீசரும் பீத்தோராகர்ல அவரு அந்த ஆய்வு பணிகளை மேற்கொள்ளும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு கடைகள்ல பதஞ்சலி நெய்யை பாக்குறாரு. அந்த நெய்ல அதோட கலர் டிஃப்ரெண்டா இருக்கு. அதை பார்க்கும் பொழுது அவருக்கு சில சந்தேகங்கள் ஏற்படுது. இந்த நெய் மற்ற கடைகள்ல இருக்கக்கூடிய நெய்யை போல இல்லாம இந்த கலர்ல வித்தியாசம் இருக்கு, இதை சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு எழுந்த சந்தேகத்தால ருத்ரப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க ஆய்வகத்துல அந்த நெய்யை அவர் பரிசோதிக்க அனுப்புறாரு. அப்போ எல்லா உணவுப் பொருட்களுமே சந்தைப்படுத்தும் பொழுது அது சந்தைப்படுத்துவதற்குரிய தகுதிகள் சில இருக்கு. அந்த தர அடிப்படை அளவை எட்டினால் மட்டுமே அது சந்தைப்படுத்தப்படும். அந்த அளவுகள்ல இந்த நெய் இல்ல, இதுல கலப்படம் இருக்கிறது உறுதியாகி இருக்கு, தர அளவை இந்த நெய் எட்டல அப்படின்னு அந்த ருத்ரப்பூர் ஆய்வகத்தோடைய முடிவுகள் வருது. அதை வைத்து இவர் அந்த நெய்யை தடை பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேசுறாரு திலீப் ஜெயின் அவர்கள் 2020. அதற்கு பதஞ்சலி நிறுவனம் முற்றிலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது முழுவதும் வதந்தி, எங்களை எங்களுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஒரு முயற்சி, இது போன்ற எந்த கலப்படமும் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய விஷயங்களை பேசுறாங்க. இதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கொரோனா காலங்கள்ல கொரோனாவை தடுப்பதற்கான மருந்து எங்க கிட்டதான் இருக்கு, அலோபதி மெடிசன்ல எல்லாமே நிறைய கலப்படம் இருக்கு, உயிர் போகும் அபாயம் இருக்கு, ஆனா ஆயுர்வேத முறையில நாங்க தயாரிக்கக்கூடிய இந்த மருந்துகள்ல எந்த ஒரு கலப்படமும் கிடையாது அப்படின்னு நிறைய விஷயங்களை இவங்க பேசி சர்ச்சையில சிக்கி இருந்தாங்க. இந்த பதஞ்சலி நிறுவனம் நம்ம சாப்பிடுற உணவுப் பொருட்கள்ல இருந்து உட்கொள்ற மருந்து, சோப்பு, ஷாம்பு, வீடு கழுவுற அந்த மருந்துகள்ல இருந்து எல்லாத்தையுமே இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, எல்லா ப்ராடக்டும் எங்க கிட்ட இருக்கு அப்படின்ற அளவுக்கு எல்லா ப்ராடக்ட்டும், அதாவது சந்தையில மட்டும் இவங்களோட ப்ராடக்ட் 700 இருந்து 800 ப்ராடக்ட் கிட்ட விற்கப்படுது. அது மட்டும் இல்லாம மருந்து பொருட்களும் அதிக அளவுல இவங்க விற்கிறாங்க. இதற்கு விளம்பரப்படுத்தும் நோக்கத்துல என்ன சொல்றாங்கன்னா, கொரோனாவையே தடுக்கிற மருந்து எங்க கிட்ட இருக்குன்னு ஒரு வாட்டி கொரோனா காலத்துல சொன்னாங்க. அதையும் தாண்டி புற்றுநோய்க்கான மருந்து எங்க கிட்ட இருக்கு, நாங்க கொடுக்கக்கூடிய மருந்துகளை சாப்பிடுறவங்களுக்கு புற்றுநோயே வராது அப்படின்னு நிறைய பொய் விளம்பரங்கள் பண்ணி இவங்க சர்ச்சையில சிக்கியிருந்த அந்த காலகட்டங்கள்ல மீண்டும் 2020 திலீப் ஜெயின் அவர்களுடைய இந்த ஒரு சோதனை முடிவுகள் வெளிவருது. இதற்கு பதஞ்சலி நிறுவனம் முற்றிலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பல காலங்களா அந்த பதஞ்சலி நிறுவனம் இருந்திருந்தாலும் பாஜக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதற்கு அப்புறம் தான் இவங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது அசுர வளர்ச்சியா இருந்தது. அதாவது இவங்களுடைய விளம்பரங்கள் ஆகட்டும், இந்த பொருட்கள் சந்தைக்கு வரக்கூடிய அளவுகள் ஆகட்டும், எல்லாமே உயர்ந்து வளர்ச்சி அதிகரிச்சிருந்தது. வளர்ச்சி அதிகரிக்க அதிகரிக்க நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இவங்க செய்யக்கூடிய விளம்பரங்களும் மக்களையே யோசிக்க வைக்க விதத்துல இருந்துச்சு. அதனாலேயே இவங்க மேல எழக்கூடிய அந்த விமர்சனங்களும் சர்ச்சைகளும் அதிகரிச்சது. இந்த சூழல்ல தான் திலீப் ஜெயின் அவர்கள் வராங்க. ருத்ரப்பூர் அரசு ஆய்வகத்துல நடத்திய அந்த ஆய்வு முடிவுகளை ஒரு வெளியிட்டதுக்கு அப்புறம் பதஞ்சலி நிறுவனம் அதை முற்றிலுமா மறுக்கிறாங்க. அதை தொடர்ந்து திலீப் ஜெயின் ஃபுட் ஆபீசர் என்ன பண்றாருன்னா, மாநில அரசு ஆய்வகத்துல பண்ணதுதான் நீங்க இது போலி வதந்தி அப்படின்னு சொல்லிருவீங்க, நான் ஒரு தேசிய ஆய்வகத்திலே இதை நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசியாபாத்ல இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் லேப்ல இதை டெஸ்ட் பண்றதுக்காக கொடுக்கிறாரு. இந்த ருத்ரப்பூர் ஆய்வகத்துல பண்ணும்பொழுது என்ன முடிவுகள் வந்ததோ அதே முடிவுகள் மாறாம அந்த தேசிய ஆய்வகத்துல பண்ணும் பொழுதும் வருது. என்னன்னா, இந்த நெய் தர அளவை எட்டல, இது கலப்படம் இருக்கிறது உறுதியாகி இருக்கு அப்படின்ற அதே முடிவுகள் வரும்போது இந்த முடிவுகளை அவர் வெளியிடாம அந்த முடிவுகளின் அடிப்படையில கோர்ட்ல வழக்கு போடுறாரு. அதாவது பீத்தோராகர் கூடுதல் மேஜிஸ்திரேட் நீதிமன்றத்துல இந்த ஃபுட் ஆபீசர் வழக்கு போடும் பொழுது இதன் அடிப்படையில நிறைய தீர்ப்புகள் விதிச்சிருந்தாங்க. இதை எதிர்த்து பதஞ்சலி நிறுவனம் உச்சநீதிமன்றத்திலும் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. அப்போ உச்சநீதிமன்றமே இவங்களை கடுமையா தாக்கியிருந்தாங்க. இது கலப்படம் இருக்கிறது உறுதியாகி இருக்கு, நீங்க மக்களோட உயிரோட விளையாடுறீங்கன்னு சொல்லிட்டு கடுமையா அந்த உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பும் பொழுது இதோட உரிமையாளர்
உறுப்பினரா இருக்கக்கூடிய யோகா குரு பாபா ராம்தேவ் அவர்களும் வந்து மன்னிப்பு எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஆனா நீங்க மன்னிப்பு கேட்கறது மூலமா இந்த இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது, நீங்க மன்னிப்பு கேட்டு இதை சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா உச்சநீதிமன்றம் பேசியிருந்தாங்க. அவ்வளவு பேசி கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கல. உச்சநீதிமன்றம் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சதெல்லாம் பார்த்து ஓ பெரிய நடவடிக்கை எடுக்க போறாங்க போல, இவருக்கு கண்டிப்பா ஜெயில் உறுதி அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்க சமயத்துல நடவடிக்கை எதுவுமே எடுக்காம வெறும் 14 பொருட்களுக்கு தடை விதித்து இந்த வழக்கு அதோட மூடப்பட்டுச்சு. இந்த சூழல்ல தான் திலீப் ஜெயின் அவர்கள் தொடர்ந்து அந்த வழக்குடைய நெய்ல கலப்படம் இருக்கு அப்படின்றதுக்கான வழக்குல இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. அதுல என்ன பண்ணிருக்காங்க உச்சநீதிமன்றம் பாத்தீங்கன்னா, இந்த ராம்தேவ் அவர்களுடைய பதஞ்சலி நிறுவனத்திற்கு ரொம்ப பெரிய தொகை, அதாவது இவங்க கோடிக்கணக்கில் விளம்பரம் மட்டுமே பண்றாங்க. முன்பெல்லாம் பதஞ்சலி நிறுவனம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது, பதஞ்சலி ப்ராடக்ட்ஸ் அந்த அளவுக்கு தெரியறது இல்ல. ஆனா இப்போ பலராலும் பதஞ்சலி ப்ராடக்ட்ஸ், ஆயுர்வேத ப்ராடக்ட்னா பதஞ்சலி அப்படின்னு தெரியற அளவுக்கு இருக்குன்னா அதற்கு காரணம், முக்கிய காரணம் அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் தான். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கே பல கோடிகள செலவு செய்யக்கூடிய இந்த நிறுவனத்திற்கு 1,00,000 அப்படின்றது எவ்வளவு ஒரு பெரிய தொகையா இருக்கும். அவங்களோட நிறுவனத்தின் ஒரு நாள் செலவுல கூட அந்த 1,00,000 அடங்காது. இதை போய் உச்சநீதிமன்றம் ஒரு அபராத தொகைன்னு விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விநியோகஸ்தர்களுக்கு 25,000மோ, அதை விற்ற கடைக்காரர்களுக்கு 10,000 சொல்லி மொத்தமே அந்த அபராத தொகை வந்து 1,35,000 தான் வந்திருக்கு. சரி, கலப்படம்னு சொல்றீங்களே, அப்படி என்னதான் அதுல கலப்படம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல மாட்டுடைய கோமியம் கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுது. அதாவது மாட்டுடைய சிறுநீரான கோமியம் அந்த ப்ராடக்ட்ல கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்து மதத்துல பொதுவா ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா மாட்டுடைய சிறுநீரான கோமியம் வந்து ரொம்ப புனிதமா கருதப்படுற ஒண்ணு. அது கோமாதாவின் ரத்தத்திலிருந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹோலி வாட்டரா கருதக்கூடிய நிறைய நம்பிக்கைகள் இந்து மதத்துல இருக்கு. ஆனா இந்த நம்பிக்கையை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா? அதாவது இந்த ப்ராடக்ட வாங்கி யூஸ் பண்றவங்க ஒரு இந்துவா தான் இருக்கணும் அப்படின்றது எந்த கட்டாயமும் கிடையாது. அது யாரா வேணா இருக்கலாம். அவங்களால இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதையும் தாண்டி அந்த கோமியம் எடுக்கப்பட்ட அந்த மாட்டுக்கு ஏதோ ஒரு நோய் தொற்று இருந்திருந்தா, அந்த சிறுநீரை பயன்படுத்துறது மூலமா அந்த ப்ராடக்ட்ல அந்த நோய் தொற்று கடத்தப்பட்டு அது மக்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட்ல குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய சோப்பு, ஷாம்பு, குழந்தைங்க முக்கவாசி வந்து இந்த தரைகள்ல தான் அதிகமா உருண்டு விளையாடுவாங்க. அந்த தரைகளை கிளீன் பண்ற ஃப்ளோர் கிளீனர் முதற்கொண்டு இந்த நிறுவனம் விக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அதுலலாம் இதை கலக்கிறது மூலமா எவ்வளவு பெரிய நோய் தொற்றை கடத்தும் அபாயத்தை இவங்க செஞ்சிருக்காங்க. இதற்கு உச்சநீதிமன்றம் விதிச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய அபராத தொகை வெறும் 1,00,000 ரூபாய் தான். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி குழந்தைகள் சாப்பிடக்கூடிய பஞ்சு மிட்டாயில ரோட்டமைன் பி அப்படின்ற நிறமி வேதிப்பொருள் வந்து அதிக அளவுல கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சு மிட்டாய்க்கு தடை செய்து அப்ப வந்து புதுச்சேரியின் மாநில ஆளுநரா இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அம்மையார்லாம் வந்து நிறைய வீடியோக்கள்லாம் வெளியிட்டாங்க. இது எந்த அளவுக்கு கெடுதலை உண்டு பண்ணும், எவ்வளவு ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு வீடியோ காட்சிகள்லாம் வந்து அதோட முக்கியத்துவத்தை தெரிவிச்சாங்க. ஆனா அந்த பஞ்சு மிட்டாய் மட்டும் கிடையாது, சந்தைகள்ல விற்கப்படுற 700ல இருந்து 800 ப்ராடக்ட் பதஞ்சலி ப்ராடக்ட்ல இது போன்ற கலப்படம் இருக்குன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அபராதம் விதிச்சிருக்காங்க. கடுமையா எதிர்த்து பேசியிருக்காங்க. ஆனா இது குறித்து பாஜகவை சார்ந்த யாரும் அப்போ பஞ்சு மிட்டாய்க்காக பேசின தமிழிசை அம்மையார் முதற்கொண்டு யாருமே இதுவரைக்கும் வாய் திறக்காம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 1,00,000 அபராத தொகை போதுமான தொகையா அப்படின்றது குறித்து கூட யாரும் விவாதிக்காம இருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் தன்னோட வளர்ச்சி அதிகரிக்க சில முக்கிய அரசியல் புள்ளிகள், அதாவது மத்திய அரசுல ஆட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கிய புள்ளிகளை இந்த ராம்தேவ் அவர்கள் கைக்குள்ள வச்சுதான் இது போன்ற வேலைகளை செய்யறாரு. அவங்கதான் இதற்கு முதல் துணையா இருக்காங்க அப்படின்ற நிறைய தகவல்கள் பேசப்படுது. இதை விட ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நியூஸும் பரப்பப்படுது இவர் செய்த இந்த விஷயத்தை நியாயப்படுத்தும் வகையில். அது என்னன்னா, அலோபதி மெடிசன் குறித்து இவர் வந்து நிறைய விஷயங்கள் பேசுறாரு. ஆயுர்வேதத்தை தூக்கி வைத்து அலோபதியை வந்து குறைத்து மதிப்பிட்டு பேசுறாரு. இங்க வந்து இந்த அலோபதி மெடிசனுக்காக ஒரு மருந்து மாஃபியாவே செயல்பட்டுட்டு இருக்கு நம்மளோட இந்தியாவுல. இதை வைத்து கள்ள சந்தையில நிறைய வியாபாரங்கள் நடக்குது. அந்த விஷயங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விடும் அப்படின்றதுக்காக தான் ராம்தேவ் அவர்களுடைய ப்ராடக்ட குறைப்பதற்கான ஒரு முயற்சி நடக்குது. அதோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த கலப்படம் போன்ற வழக்குகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி இதை நியாயப்படுத்தியும் பலரும் பேசிட்டு இருக்காங்க. நியாயப்படுத்துறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஊடகங்கள்ல பார்க்கக்கூடிய நடுநிலையா பேசக்கூடிய ஊடகவாதிகள் அப்படின்னு நம்ம நம்பக்கூடியவர்களே வந்து இந்த விஷயத்தை நியாயப்படுத்தி பேசுறாங்க. இப்போ நம்ம நடுநிலையா பார்க்கணும் அப்படின்னா வந்து கலப்படம் செய்தது உண்மைன்னா அது வந்து பலரையும் பாதிக்கும் அப்படின்றதும் உண்மைதான். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதையும் தாண்டி அலோபதி மெடிசனை பாதிக்கும் என்பதற்காக இது போன்ற விஷயங்கள் பேசப்படுது அப்படின்னு அதை நியாயப்படுத்துறது எந்த விதத்திலும் சரியாகாது. அதே போல சட்டம் வந்து எல்லாருக்கும் சமமா இருக்கணும். ஒரு கன்சியூமர் கோர்ட்ல ஒரு பிஸ்கெட்ல, அதாவது 10 பிஸ்கெட் இருக்க வேண்டிய ஒரு பிஸ்கெட் பாக்கெட்ல வெறும் 9 பிஸ்கெட் தான் இருக்கு அப்படின்னா கன்சியூமர் கோர்ட்ல வந்து அந்த ஒரு பிஸ்கெட்டை குறைத்து கன்சியூமருக்கு விநியோகித்த அந்த கடைக்காரருக்கு வந்து லட்சக்கணக்கில் அபராதம் விதிக்கக்கூடிய நியூஸ் எல்லாம் கூட நம்ம பார்த்திருக்கோம். ஆனா
இது போன்ற கலப்பட ப்ராடக்டால எவ்வளவு பேர் உடல் ரீதியா பாதிக்கப்பட்டிருப்பாங்க, தங்களோட காசு விரயம் பண்ணிருப்பாங்க. இவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தி, அதாவது இவங்களோட விளம்பரங்களை மட்டுமே காட்டி இவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்திய இந்த ஒரு கோடிகளில் புரளக்கூடிய நிறுவனத்திற்கு வெறும் 1,00,000 அபராதம் அப்படின்றது எந்த விதத்துல நியாயம்? சட்டம் எல்லாருக்கும் சமமா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியே இது பொதுமக்கள்ல எழுப்பியிருக்கு. பதஞ்சலி நிறுவனத்துடைய இந்த செயல்பாடுக்கு உச்சநீதிமன்றம் அளித்திருக்க தீர்ப்பு குறித்த உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்.